கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை வேளையிலையும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலம் உங்களை சென்றடைய ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலும் உலகமெங்கும் பல வியாதிகள் இருக்கிற சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நம்மை இந்த மே மாதம் கடைசி மாதம் வரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகளை எண்ணி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய உள்ளம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு கர்த்தர் செய்த நல்ல மகத்துவங்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் உதவி செய்யட்டும். அவர் இம்மட்டும் உதவின எபினேசராக இருக்கிறார். இனிமேலும் நம்மை ஆச்சரியமாய் வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இருக்கிற இடத்துல கண்களை முடிந்தால் முழங்கள் படித்து நீங்கள் ஆயத்தமாகி இந்த ஜெபத்திலே பங்கடையும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். எப்படி சபையிலே நீங்கள் வந்து உட்கார்ந்து ஆராதனைக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களோ அவனவாகவே நீங்களும் உங்களுடைய வீட்டுகளிலே நீங்கள் ஆயத்தமாகி இருந்து ஸ்தோத்திரம் பைபிள் எல்லாத்தையும் சேர்த்து ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவ பிரசன்னத்தில் நீங்கள் கூடி வர உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. கண்களை மூடி தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியுடைய இதயத்தோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தினுடைய மே மாசம் வரைக்கும் எங்களை நடத்தி வந்த உடைய மகா தயவுள்ள கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த ஆண்டவரே ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே உடைய கிருபைகளையும் ஆச்சரியமான வழிகளையும் எங்கள் வாழ்க்கையில தருமடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே ஆன்லைன் சர்வீஸ் மூலம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இடத்திலையும் ஆண்டவரை நீ தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னம் இந்த ஆராதனை ஆண்டவர் நடுவிலே எல்லா ஜனங்களையும் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைவினப்பட்டவர்கள், வியாதி இருக்கிறவர்கள், சோர்வானவர்கள் எல்லாவரையும் இந்த காலை வேளையை நீ பலப்படுத்தும்படியாக உடைய தயவுள்ள பிரசன்னத்துக்குள்ள ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நீ உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் ஒரு மனதோடு உம்மை ஆராதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறார். சகல கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரை மட்டுமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவரை மட்டுமாக நம்மை சுமந்து வந்து பலப்படுத்தி வந்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வதாக. இந்த வருஷத்தினுடைய ஸ்தோத்திரம் மே மாதம் வரைக்கும் நம்மை ஆண்டவர் ஆதரித்து வந்திருக்கிறார். அவர்களை நினைத்து ஒரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ, ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தேன், ஆதரவாய் உடன் இருந்தேன். எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடன் இருந்தீர். எபனேசரே, எபனேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபனேசரே, எபனேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. காட்டும் மலையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. காட்டும் மலையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து பழமாக மாற்றிவிட்டேன். வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து பழமாக மாற்றிவிட்டேன். எபனேசரே, எபனேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபனேசரே, எபனேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். கைகளை தட்டி
உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஆமென். நீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். நீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். அவிழ்ந்து போகாமல் நீரில் போகாமல் கரங்களில் ஏந்திக் கொள்ளீர். அவிழ்ந்து போகாமல் நீரில் போகாமல் கரங்களில் ஏந்திக் கொண்டீர். எபனேசரே, எபனேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபனேசரே, எபனேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். ஆமென். ஆமென். எபனேசரே, எபனேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபனேசரே, எபனேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தீயும் காற்றையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடங்களிலே என்னை கொண்டு சேர்க்க ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, ஹalleluya, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது. ஆண்டவர் நம்மை வழுவாமல் காத்துக் கொள்ளும்படி நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவர் செய்த நன்மைகளை நினைத்து மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உங்களுடைய கோல் உங்களுடைய தடியும் என்னை கேட்கும். எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மைகள் செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். அவருடைய நாமத்தை தினம்தோறும் போற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த காலை வேளையிலே கர்த்தர் உதவி செய்வராக. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இருக்கிற இடத்திலே கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகள் எங்காகி செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகள் எங்காகி செய்தாரே, ஏராளமாய்
சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்கான் ஸ்தோத்திரம். ஆமென். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பல நன்மைகளையும் ஈவுகளையும் நமக்கு கொடுத்து இம்மட்டுமாக அவர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். அவைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. எந்த உள்ளம் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆமென். எந்த உள்ளம் புது கவியாலை பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், கண்ணீர்கள் அவர்களை நேசிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த உள்ளம் நம்முடைய உள்ளம் தேவனுடைய ஆமென் உள்ளத்திலே நினைத்து அவரை கவியால் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். சென்ற காலம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இனிமேலும் நம்மை சுமப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நல்ல நான் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா எத்தனை கிருபைகள் இன்னமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் இன்னமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமான ஆஸ்தி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமான ஆஸ்தி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொல்லமா? அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நல்ல நம் இயேசுவை பாடிடுவேன். நல்ல நம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் இன்னமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன்.
இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நல்ல நான் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவேன். இந்த காலம் பெருகிட நேர்ந்தாலும் நான் பஞ்சவையானாரே. அந்த காலம் பெருகிட நேர்ந்தாலும் நான் பஞ்சவையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் மழைகள் அழித்தாரே. ரசல் பலமா அடைக்கலம் அழித்தாரே. செல்வலமா அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நல்ல நாம் இயேசுவை பாடிடுவேன். என்ற நல்ல நாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவேன். கழிப்போடு விரைந்தமை சேர்த்தீரையும் கர்த்தரை வருவாரே. கழிப்போடு விரைந்தமை சேர்த்தீர என் கர்த்தரை வருவாரே. அவரோடு நாமும் பாரத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவரோடு நாமும் பாரத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். விரசில் பலமா அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நல்ல நாம் இயேசுவை பாடிடுவேன். பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவேன். சொல்லமா எத்தனை கிருபைகள் நித்தமும் நல்ல கரவாசை அல்லேலூயா சொல்லமா அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நல்ல நாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா என்ற நல்ல நாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா. பஞ்சங்கள், நோய்கள், வியாதிகள், பலவீனங்கள் வந்தாலும் அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலை தேவன் காக்கிற தேவன். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை நினைத்து கர்த்தர் உதவி செய்வாராக. இன்று ஒரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவருடைய வாக்கு பலிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வண்ணமாகவே அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவன். அவர் வாக்குத்தத்தத்தின் உண்மை உள்ளவர். எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord Jesus. ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. வந்தார புகழுடன் பாடுவோம், மாட்சிமை பெருகுமே. குருகிட மாட்டோம், குருகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வார்த்தையா. குருகிட மாட்டோம், குருகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வார்த்தை.
துதி ஒளி கேட்கும், ஆடல் பாட சத்தமும் தோணிக்கும். ஆதாயத்தினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதாயத்தினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதியிலேயே விடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாராளவன் வீடுகள் யாவும் பாராளும் வேத படையாகும். சிறை வாழ்வும் மலையும் சீவாழ்வும் மகனும் சியோனில் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயத்தினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயத்தினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவாரோ, யாக்கோபின் தேவன் துணையே. அவருக்கு வாழை அழைப்போம், ஆண்டவர் வாங்கி சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிறதான மனமும் பரிசாகவே தூவி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயத்தினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயத்தினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்களாலும் ஆரோக்கியம் வாழ்வி மூடும், வாக்கிய தேற்றும் நன்றாக போற்றிய காலம் தரிசிப்போம். அநாதி தேவன் அடைக்கலம் பாரி, அநாதையா தரையில்லையா. ஆமென். சேர்ப்பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயத்தினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயத்தினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பார்ப்போர்க்கும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரிந்த ஜனங்கள் என்றாலே வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் தினமும் நினைக்கும், சுத்த வாழ்வினை எழுதும். தூவி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயத்தினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயத்தினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி அவர் நீதியின் கரத்தினால் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆங்கில பாடத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். பலவீனத்தில் என் பலன் நீரே, நான் நம்பும் கேடகம் நீரே. எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடத்துல இந்த வண்ணமாக அல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஆமென் எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடத்துல 2 பாடலை பாடி ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி
கிருபை செய்வராக. எல்லாரும் சேர்ந்து இந்த பல்லவியை, ஆங்கில பல்லவியும் தமிழ் பல்லவியை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். பலவீனத்தில் என் பலன் நீரே, நான் நம்பும் கேடகமும் நீரே. எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். பிரைஸ் ஜீசஸ். கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பலவீனத்தில் பலன் நீரே, நான் தேடும் பொக்கிஷம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. உமையெல்லாம் எனக்கு யாருண்டு, உமையே என்றும் பற்றிடுவேன், எனக்கெல்லாம் நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே என்ற ஜனரே, பாத்திர நீரே. ஆமென். பாத்திர நீரே. பாவங்கள் அனைத்தையும் சுமந்தீரே, உங்கள் நாமத்தை உயர்த்திடுவே, எனக்கெல்லாம் நீரே. கரத்தால் என்னை தூக்கி நீ உலக என்னை உயிர்ப்பித்தே, எனக்கெல்லாம் நீரே. கரங்களை மூடி கரங்களை உயர்த்தி இயேசுவே You are my strength, my guide and wind. You are my present guide and sing. You are my all in all. See us as the precious God, coming in rush and be your foe. You are my all in all. Jesus, the Lamb of God. Jesus, Lamb of God, worthy is your name.
நான் பாடும் பாடலின் காரணமே நன்மைகள் எதிர்பார்த்து உறவாகவர் எதையாம் என்னை என்றும் மரமாகவர் செல்வமா நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் சொல்லமா எதையாம் என்னை என்றும் மரமாகவர் எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உண்மை போல இல்லையா எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உண்மை போல இல்லையா நீ வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உங்களின் மாறாண்மை மறவேனையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உங்களின் மாறாண்மை மறவேனையா என் மனம் வாழும் என்ன நீரறிவே என் மனவிருப்பங்கள் பார்த்துக் கொள்வே என் மனம் வாழும் என்ன நீரறிவே என் மனவிருப்பங்கள் பார்த்துக் கொள்வே எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா புதிய பாதைகளை உணர்ந்தருவே சந்திக்க நேரங்களில் பலம் தருவே சொல்லமா புதிய பாதைகளை உணர்ந்தருவே கரங்களை உயர்த்தி சக்கராதிபதியே சர்வவல்லமையுள்ள தேவனே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே அல்லேலூயா மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறீர் ஆண்டவரே எங்களுடைய விருப்பங்களையும் செய்களையும் அருளி செய்கிற கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இருக்கிற இடத்திலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக அல்லேலூயா நம்மை சுமக்கிற தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்முடைய கிருபையினால் நம்மை தாங்குகிற தேவன் வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை
நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய கிருபைகளை எண்ணி நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை பார்த்தோம், ஆனால் உண்மை போல இதை தேற்றுகிற தெய்வம் இல்லைப்பா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நடத்தி ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை தாங்கினீர். என் இயேசு எங்களுக்கு நல்லவர், வியாதி மருத்துவர். அல்லேலூயா. சோர்வற்ற நிலைகளை எங்களை பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இம்மட்டும் என்னை நடத்தி இம்மட்டும் என்னை தாங்கினீர். இந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமான தேவன். எல்லாரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. Praise the Lord Jesus. இம்மட்டும் என்னை நடத்தி இம்மட்டும் என்னை தாங்கினீர். இந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எந்தன் பாவ பாரமெல்லாம் தம்மேல் ஏற்றுக்கொண்டு எனக்காய் குருசில் மரித்த எங்கள் இயேசு நல்லவரே, எனக்காய் குருசில் மரித்த எங்கள் இயேசு நல்லவரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எங்கள் தேவைகள் அறிந்து வாசல்களை திறந்து எல்லா நிறைவாம் எனக்கு தந்த எங்கள் இயேசு நல்லவரே, எல்லா நிறைவாம் எனக்கு தந்த எங்கள் இயேசு நல்லவரே. மனபாரத்தின் நேரத்தில் மனவேதனையின் வேளையில் மனம் உருகி நான் ஜெபிக்கையிலே எங்கள் இயேசு நல்லவரே, மனம் உருகி நான் நல்லவரே. வியாதி நேரத்தில் பாடாமா? வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே, ஓடும் வெயிலில் இறந்தவரே, எங்கள் இயேசு நல்லவரே, ஓடும் வெயிலில் இறந்தவரே. அல்லேலூயா. நல்லவரே. நல்லா சேர்ந்து பாடலாமா? ஒரு நாளும் கைவிடாதே, ஒரு போதும் விலகிடாதே, ஒரு நாளும் மறவாதே. எங்கள் இயேசு உண்மை உள்ளவர், ஒரு நாளும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நான் உங்களை திக்கற்றதை விட நான் உனக்கு சொல்லும் வல்லமும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி
ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் நிமித்தமாக நம்மை சுமந்து வந்திருக்கிறார். வியாதி நேரத்தில் மருத்துவராக இருந்து அல்லேலூயா தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நடத்துகிற தேவன். இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு ஆச்சரியமான தேவன் ஐயா, உம்மை நினைத்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த 5 மாதம் அளவும் எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமாக எங்களை சுமந்து உடைய தயவுள்ள கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலம் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தடைகள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே அவர்கள் சபைக்கு வராதா இருந்தாலும் இந்த நேச கரத்தின் பலன் ஆண்டவரே அவர்களை தொடுமடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஒளிபரப்பின் மூலம் கர்த்தாவே, இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலம் இயேசுவினுடைய பிரசன்னம் அவர்களை ஆண்டவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சரித்திருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாளிலே மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே வேலை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நெருக்கமான சூழ்நிலை கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் கிருபையை சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த 5 மாதம் வரைக்கும் எங்களை நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஜெபமனோமா. ஆண்டவரே உலகம் எங்கும் நடக்கிற கொரோனா வியாதிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தாக்கத்தை கர்த்தர் மாற்றும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றும்படியாக உடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஜெபமனோமா. ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே பாதிப்படைந்த எல்லா மக்களையும் நினைக்கிறோம். ஆண்டவரே ஆக்சிஜன் இல்லாம ஆண்டவரே பணம் இல்லாமல் ஆண்டவரே சூழ்நிலைகளுக்கு ஆண்டவரே அல்லேலூயா பலியான ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. அவர்களை நினைத்தழும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே கொரோனா வியாதியில அஃபெக்டட் ஆயிருக்கிற ஒவ்வொரு ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பீராக. விசுவாச பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பீராக. பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜூன் மாசத்திலும் எங்களை நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாச மக்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பிரசன்னத்தால் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்க சூழ்நிலைகளை சந்தோஷமாய் மாற்றும், சமாதானத்தை மாற்றும். ஆண்டவரே அல்லேலூயா உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வீடுகளில் இருந்தாலும் தேவ பிரசன்னம் அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா உம்முடைய கரம் கொண்டு அற்புதமான வல்லமையான சமூகங்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுடைய பொருளாதார தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கடைசி காலங்களிலே நாங்கள் உம்முடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு நீ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த வியாதிகள் எந்த சூழ்நிலைகளை தாக்காதபடிக்கு ஆண்டவரே யோபின் குடும்பத்தை வேலையெடுத்து பாதுகாத்தது போல எங்களையும் எங்கள் பிள்ளைகளை எங்களுடைய உடைமைகளை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்காக ஆண்டவரே இதர அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல ஆளுகை கூடிய ஆண்டவரே பலனையும் ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க தேசத்துல இன்னும் நல்ல மழையை கட்டிடுவீராக ராஜா. உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. திருச்சி பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபை ஆசீர்வதியும், ஒவ்வொரு பாஸ்டர்ஸை ஆசீர்வதிங்க. தேவ பலன் அவரை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாரையும் வேலையடைத்து ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு விஷயம் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் சுகமாக ஆசீர்வாதமாக வைத்திருப்பார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலம் ஆராதனை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நன்றாக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த கடைசி காலங்களிலே கர்த்தருடைய வருகைக்காக நம்ம எல்லாரும் ஆயத்தமாயிருக்கிறது ரொம்ப அவசியம். ஆகவே நல்லா தூங்குவோம், சாப்பிடுவோம் என்ற நிலைமை இருக்கு. தயவு செய்து நீங்கள் மனதில் வைக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்டருக்காக சக விசுவாசிகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை ஒரு தனிப்பட்ட ஜெப வேலையை இன்னும் அதிகமாக கூட்டிக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும். நன்றாக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற கிரிகளை கர்த்தர் செய்வதற்கு நீங்கள் அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவர் செயலாற்ற நீங்கள் உதவி செய்யும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
சில நிமிடங்களிலே நாம் தேவனுடைய செய்திகளை கேட்கப் போகிறோம். தேவன் நம்மை இந்த மே மாசம் கடைசி வரைக்கும் நம்மை சுமந்து வந்து கடைசி வாரத்திலே அவருடைய சன்னிதானத்தில் நின்று அவருடைய துதிக்க கற்றுக் கொடுக்க வாய்ப்புக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வேதாகமத்திலே ஒரு வேத வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். The book of 2 Samuel chapter 4 verse 10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்தியுடைய தலைப்பு, ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன், விருத்தியடைய செய்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை இருக்கிற நிலைமையில வைத்து நம்மை பார்ப்ப தேவன் அல்ல. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வேரூன்றி ஆசீர்வாதமாக எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் 3 யோவான் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்பீர் என்றால், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை பெருகச் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய நிலைமைகளை இருந்து இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டதினாலே அந்த பிள்ளைகளை கர்த்தர் படிப்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில அது பாரபலம் இல்லாமல் இருந்தாலும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுக்கு தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய இந்த உலகத்திலே ஆண்டவர் பலன் தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த தாவீது ராஜாவை குறித்து நாம் வாசிக்கும் போது, இவன் ஒரு ஆட்டு இடையன். அவனுக்கு படிப்பு போயிருக்க மாட்டான் என்று சொல்ல முடியாது. அவன் படிக்க பெயர்ப்பான் என்று இங்கே சொல்லப்படவில்லை. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற தாவீதை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். யுத்தத்திற்கு போன சகோதரர்களுக்கு அவன் ஆகாரத்தை கொடுக்கிற சமயத்திலே ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்து ராஜ மேன்மைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற இவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை விருத்தியடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. அவர் நம்மை விருத்தியடைய செய்கிற தேவன். ஆசீர்வாதத்திலே, பொருளாதாரத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சரீரத்திலே, எல்லாவற்றிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய பிள்ளைகளை அவர் மாற்றினது மாத்திரமல்ல, அவருடைய தரித்திரங்களை மாற்றி, அவங்க வருத்தத்தை மாற்றி, வேதனைகளை மாற்றி, பலவீனங்களை மாற்றி, சோதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவர்களை தாம் விரும்புகிற சித்தத்தின் மையத்தில் வைத்து அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த உலகத்திலே அருமையானவர்களே, இன்னைக்கு நோய் இல்லாமல் இருக்கிறதே அவருடைய கிருபை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறனாலே, இன்றைக்கு அவருடைய கிருபையினாலே ஆண்டவர் நம்மை போஷித்து காப்பாற்றி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலையும் வீடுகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, பதவிகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் சமயத்திலே தேவன் நம்மை நினைத்தருளி 3 வேளையிலும் நமக்கு ஆகாரம் கொடுத்து, இருக்கிற இடத்தை கொடுத்து, சுவாசத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்பீர் என்றால், the book of 1 Chronicle chapter 2 verse 24 to 22. 1 நாளாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்பீர் என்றால், அங்கே ஒரு வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். சேகோப் யாவீரை பெற்றான். இவனுக்கு கிலியாத் தேசத்தில் 23 ஊர்கள் இருந்தது. 23 பார், ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் 23 ஊர்களை அவனுக்கு கொடுத்திருக்கிறார்.
தாவீது ஒரு ஆடு மேய்த்திருந்த மனுஷன். கர்த்தர் அவனை அழைத்து ராஜ பதவி கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு மன விருத்தியும் ஜனங்களை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி, திறமைகளை கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். எந்த மனிதனையும் கர்த்தர் அழைக்கும் போது அவன் தாழ்ந்து படைத்தவனா இல்ல அவனுக்கு திறமைகள் இருக்கிறதா என்பதை அவர் நோக்குவதில்லை. அவர் அழைத்து அபிஷேகித்து திறமைகளையும் தாளந்தைகளையும் கிருபையின் வரங்களையும் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்திலே வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது இருந்த வண்ணமாகவே நம்மை அழைத்து இருக்கிற கிருபைகளை அதிகமாய் தந்து இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக நன்மை உள்ள நபராக கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒருவரா இருக்கையில் நம்மை அழைத்த தேவன் முழு சந்ததியும் ஆண்டவருடைய திருச்சபைக்கு அழைத்து செல்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்படுகிறார்கள். கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டு அவர்களும் தேவனுடைய சமூகத்தில் வருகிறார்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வேர்களை விருத்தியடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கும் பொழுது, the book of Genesis chapter 1 verse 27, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 1:27 வசனம் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். வீரே வாசிங்கள். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசை, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆவல், கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் இருக்கிற நிலைமை அல்ல, நம்மை கொண்டு இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவன் வகுத்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை விருத்தியடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமை பார்த்து சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்கு பெருக்கமடைய செய்கிற தேவனாக இருக்கிறார், விருத்தியடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்பீர் என்றால், அங்கே ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். 44 அதிகாரம் 1-2 வசனங்களை கூட வாசியுங்கள். இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினமாகிய உனக்கு துணை செய்கிறோமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை படைத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த தாவீதை ஆசீர்வதிப்பதற்கு 3 காரியங்களை நாம் வாசிக்க போகிறோம். 3 வாசியங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் இவனை விருத்தியடை செய்வதற்கு முதலாவது இவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன், தகுதி என்று வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் புஸ்தகம் 13 அதிகாரம் 22 வசனத்தை பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி. யாரை தள்ளி? சவுலை தள்ளி. முதல் ராஜா சவுல். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள், எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி வாரும். சாலமோனுடைய ஸ்தோத்திரம், சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய காலங்களிலே எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதற்கு அவர் மனமும் வருத்தப்பட்டார். ஏனென்றால் ராஜ அபிஷேகம் பெற்ற இவன் தேவனுக்கு துரிமில்லாத காரியங்களை, கீழ்ப்படிதல்லாத காரியங்களை, தேவனுக்கு தகுதியற்ற நிலைமையில அவன் காணப்பட்டபடியினால் தேவன் அந்த ராஜ பதவி அவனிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டார். அசுத்த ஆவி அவனுக்குள்ள என்ன செய்தது? புறப்பட்டு வந்தது. இதை துரத்துவதற்கு தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
யாரை தள்ளி? அவனை தள்ளி. ஏன் ஏன் தள்ளுவதற்கான காரணம் என்ன? கடவுளுக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்தபடினார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு மனிதன் தேவன் ஒரு பதவியில வைத்திருக்கிறார் என்றால், ஒரு தகுதியில வைத்திருக்கிறார் என்றால், அந்த தகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவன் தேவனை சார்ந்திருக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு நமக்கு இஷ்டமான ஒரு டைரக்ஷன்ல வழிகளில் நாம் போகும்போது தேவ கிருபைகளை நாம் அதிகமாக இழந்து போகிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அருமையானவர்களே, பதவி கிடைத்து விட்டது என்பதற்காக உன்னுடைய சுயமாக ஒரு சேனலை வைத்து வழிகளை வைத்து நாம் கொண்டு போவதற்கு அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ராஜாவாக இருக்கும்போது அந்த ராஜ மேன்மைகள் நமக்கு நிலைத்திருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. நீங்கள் வாசிகள், அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக அவனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். முதலாவது நம்மை ஆண்டவர் விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்றால் இதயத்துக்கு ஏற்ற மகனாக, இதயத்துக்கு ஏற்ற மகளாக ஆண்டவருக்கு நாம் திகழும் போது நம்முடைய நிலைமைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவனாக. இன்றைக்கு நிறைய சமயங்களிலே நாம் ஜெபிக்க போகிறோம், ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஒண்ணுக்குமே ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு, நான் இருந்த நிலைமையெல்லாம் இருக்கிறேன், எனக்கு எந்த ப்ரொமோஷனும் கிடைக்கல, எனக்கு எந்த விருத்தி அடையல, எதை எடுத்தாலும் சக்சஸா இல்லை, எல்லாமே பிளைண்டா இருக்குது என்று சொல்லி நினைத்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மாற்றப்படாமல் தேவனுடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. சவுலையும் கர்த்தர் தான் அபிஷேகித்தார், தாவீதையும் கர்த்தர் அபிஷேகித்தார். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை சவுலிடத்திலே கண்டபடியினால் கர்த்தர் அவனை தள்ளினார். அவனை தள்ளி அவர் இருதயத்துக்கு ஏற்ற மகனை கர்த்தர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் முதலாவது நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற நபராக மாற வேண்டும். Testimony is the very important. அல்லேலூயா. சாட்சி என்றால் என்ன? நான் அப்படியே ரோட்ல போனேன், எனக்கு ஒரு நெக்லஸ் கிடைச்சிச்சு, எனக்கு ஒரு மூக்குத்தி கிடைச்சிச்சு, எனக்கு இப்படி பணம் கொடுத்தாங்க. இல்ல, உங்க குணத்தை குறித்து மற்றவர்கள் கர்த்தரும் சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. யோபின் புஸ்தகத்திலே நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் பிசாசை பார்த்து சொல்லும்போது சொல்றார், அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உத்தமனே ஆண்டவர், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்க வாழ்க்கையில் விருத்தி உண்டாக வேண்டுமானால் நீங்கள் சாட்சி படைத்த மனிதனாக இருக்க வேண்டும். இதயத்துக்கு தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக எப்ப இருக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய குடும்பங்களிலே விருத்தியும் ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தமும் அபிஷேகமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனை ப்ரமோஷன்ல கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது யோசேப்பு ஒரு அடித்தளத்தில் இருந்தான். ஆனா கர்த்தர் அவனை படிப்படியாக குழியிலே கொண்டு போட்டார்கள். சகோதரர்களால் பகைக்கப்பட்டார், பாவ பழியை சூட்டப்பட்டார். ஆனா பைபிள்ல போட்டிருக்குது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் எல்லாவற்றிலும் அவர் வாழ்க்கை பண்ணினார். அருமையானவர்களே, உபத்திரம் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்ம இருக்கிற இடத்துல நம்மை விருத்தி அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். பைபிள்ல போட்டிருக்கு, யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் பார்வோன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பெற்று நாம் இருக்கிற இடம் விருத்தியாக வேண்டுமானால் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இது தாவீதுக்குள்ளே தேவன் இருந்தார். கர்த்தருக்கு ஏற்ற இருதயம்,
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. அதே சமயத்துல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள குறித்து சாட்சி சொல்லணும்னா அவங்க சாட்சி கொடுப்பாங்க. நைட்டு வரைக்கும் பகல் வரைக்கும் அந்த ஐயா வந்து அந்த அம்மாவை நல்லா அடிச்சிருப்பாங்க, கெட்ட வார்த்தை போட்டு இருப்பாங்க. ஆனா சாகும் போது அங்க ஒரு வாசகம் சொல்லும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நித்திய ஜீவனை காத்துக்கொண்டேன், பற்றி கொண்டேன் அப்படின்லாம் போடுறோம். சாட்சி என்றால் என்ன? அருமையானவர்களே, தேவன் சாட்சியிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லமா. ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்க இதயம் கர்த்தருக்கு ஏற்ற, அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற, அவருக்கு சித்தமானவைகளை செய்யும் போது தேவன் நம்மை விருத்தி அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்கிறார்கள், அவருடைய நன்மைகளை மட்டும் வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அவருடைய கிருபைகளை மட்டும் வேண்டும் என்று விரும்புகிறார்கள், நம்முடைய ஜெபம் மட்டும் அவர் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனா கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை உங்க வாழ்க்கையில இருக்கிறதா என்று சொல்லி இன்றைக்கு சற்று சீர்தூக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்வாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எத்தனை வருஷம் நீ கிறிஸ்தவனா இருக்கிறது முக்கியம் அல்ல, எத்தனை ஸ்தோத்திர காணிக்கைகளை கொடுப்பது முக்கியம் அல்ல, எவ்வளவு ஜெபம் ஜெபித்தால், எவ்வளவு ஆலயத்துக்கு வந்தாங்க, உன்னை குறிச்சு கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டும். அந்த சாட்சி உண்மையாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதற்காகத்தான் உன்னையும் என்னையும் தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை தேர்ந்து. உன்னுடைய வாழ்க்கையில விருத்தி உண்டாக வேண்டுமானால் உன்னை குறித்து மற்றவர்களும் தேவனும் சாட்சியிடுகிற சூழ்நிலைகள் வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உன்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பீர் என்றால் அங்கே ஒரு வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 5 verse 11. ஹalleluya. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்றும் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். சாகிறதுக்கு முன்னாலே ஒரு சாட்சி பெற்ற மனுஷன். இன்னைக்கு நிறைய பேர் செத்தவன் சாட்சி கொடுப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க சாட்சி. அவர் அப்படி செஞ்சார், அவர் ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டார். இவன் மரிப்பதற்கு முன்பாகவே கர்த்தரிடத்துல இருந்து சாட்சி பெற்றவன். யாருங்க? அல்லேலூயா. ஏனோக்கு அவன் உயிரோடு இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டான். பைபிள்ல உயிரோடு கூட இருக்கிற எடுக்கப்பட்டவர் பழைய ஏற்பாட்டில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஏனோக்கு, இன்னொன்னு யாரு? எலியா. 2 பேரும் சாகிறதுக்கு முன்பாகவே கர்த்தரை பரலோகத்தை எடுத்துக்கொண்டுட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்வது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்தது முக்கியம் அல்ல, உன்னை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவன் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. யாரை குறித்து? இயேசுவை குறித்து பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் எனக்கு பிரியமானவன், இவர் எனக்கு பிரியமானவன் என்று பரலோகம் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சியை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ள வர்றாங்க, நான் என்ன மாற்றப்படல, குணம் மாற்றப்படல, சுவாபம் மாற்றப்படல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பலவைகள் எல்லாம் என்ன செய்யலாம்? ஓல்டு திங் பாஸ் அவே, எல்லாம் புதிதாக. என் வார்த்தை, என் சொல்லு, என் கிரியை, என் பேச்சு எல்லாம் ஆண்டவருடைய செயலாக மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு குறித்து கர்த்தர் சாட்சி, அவன் எனக்கு பிரியமானவன். சாகிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் அவனை சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள சாட்சி எப்படி இருக்குது? உங்க புருஷன் உங்களை குறித்து சாட்சி எப்படி சொல்லுகிறார்? உங்க வீட்டில் உள்ள மனைவி உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்? உன்னை பெற்றெடுத்த பிள்ளைகள் உன்னை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஏதோ சபைக்கு வந்தோம் என்பதல்ல. அருமையானவர்களே, உன்னை குறித்து பரலோகம் சாட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் உனக்குண்டான வேலை குறித்தும் கர்த்தருடைய சாட்சியை பெற்ற மனிதனாக மாற்ற கர்த்தர் உதவி செய்வார். யோபின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. பாருங்க, இந்த யோபு சொல்றான், என் சாட்சி எங்க இருக்கிறது? இந்த சுற்றி இருக்கிற மக்களிடத்திலேயோ நண்பர்களிடத்திலேயோ பேசுகிற மக்களிடத்தில் இருக்கிற என்னுடைய சாட்சி கர்த்தரிடத்துல இருக்கிறது. கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள். இந்த சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகிர்கிறவர், என்னை குறித்து சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். உன்னதங்களிலே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷன் கொடுத்தா அது நல்ல சர்டிபிகேட் கிடையாது. அல்லேலூயா. நீங்க நல்லவன் பேசுவான். ஏதாவது நீங்க ப்ராப்ளம் ஆயிட்டா அவரை மாதிரி மோசமான ஆள் யாருமே கிடையாது. அப்படிதான் மனுஷங்க பேசுவான். நம்முடைய சாட்சி உன்னதத்திலிருந்து வரணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கும் போது தானியேலை குறித்து ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே கட்டளை வெளிப்பட்டது. கர்த்தருக்கு நாம் பிரியமாய் சாட்சி உள்ள மக்களாக இருந்தால் ஜெபிப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் பரலோகத்திலிருந்து உனக்கு ப்ரொவிஷனையும் உன்னுடைய நீட்ஸையும் ப்ரொவைட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. அல்லேலூயா. இன்னும் வாழ்க்கையில மந்த நிலைமை, இன்னும் வாழ்க்கையில ஒரு ட்ரைனஸ், இன்னும் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் இந்த மனுஷனை பிரியப்படுத்தி அவனை சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணணும்னு நினைக்க கூடாது. உன்னை குறிச்சு கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். இவன் உண்மை உள்ளவன், இவன் பக்தி உள்ளவன், இவன் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. ஆமென். அல்லேலூயா. யோபுடைய மக்கள், யோபுடைய சொத்து, யோபுடைய எல்லா ஆஸ்திகளையும் இழந்தாலும் அவன் ஸ்தோத்திரம், உன்னே உன்னை விடலை, என் மீட்பர் உயிரோட கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய சாட்சி உன்னதத்தில் இருக்கிறது. ஆமென். உங்க டெஸ்ட் மணி, உங்களை குறிச்சு பரலோகம் டெஸ்ட் மணி கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு வரும்போது அங்க ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனா அதை எழுதி கொடுத்தாலும் அது எந்த ஸ்கூல்ல போய் எழுத முடியாது. கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கேயும் போய் அந்த ப்ராப்ளமா ஆயிடுவான்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை குறித்து மற்றவங்களை சாட்சி கொடுக்கிற சூழ்நிலைகள் உண்டாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. என்னாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். The book of Numbers chapter 14 verse 8. Hallelujah. வாசிங்கள். யோசுவா ஸ்தோத்திரம். என்னாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நம்மை பிரியமாயிருந்தால், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அந்த தேசத்தை ஒரு prosperity blessing, ஒரு bright future. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருந்தா செழிப்பான இடத்திலே, செழிப்பான தேசத்திலே, செழிப்பான சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். சிலவங்க எவ்வளவு போராடியும் எவ்வளவு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் வரலாம். ஏன்னா முதல்ல உன்னை மாற்றிக்கொள். உன் வாழ்க்கையினுடைய வழியின் சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால், ஆண்டவர் நம்மை பிரிய வைத்தால், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். வலது கரத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். ஆமென். ஒரு பாடல் உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உன்னை வைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வார்த்தையினால் அவர் சொன்னதை கரங்களினால் அவர் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
விற்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நம்மை வைக்கிற தேவன். அல்லேலூயா, ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகிற கடவுளுக்கு நாம் பிரியமா இருந்தால் இந்த உலகத்துல வாழும்போது மனுஷனை சாட்டிஸ்பேக்ஷன் பண்றதுக்கு அல்ல, அல்லேலூயா, அரசாங்கத்துக்கு ஆமென் ஸ்தோத்திரம் சாட்டிஸ்பேக்ஷனுக்காக அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்தும் போது இந்த உலகத்திலே நம்மை விருத்தி அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திரா புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Exodus chapter 23 verse 30. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திரா புஸ்தகம் 23:30ஆம் வசனம். Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. வாசிங்க. நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரை தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரை அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய், யாரை? உன் சத்துருவை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். உன் முன்னின்று துரத்துவேன். நீ விருத்தி அடையும் போது உனக்கு முன்பா இருக்கிற சத்துருவை கத்த டம்மி பீஸா இருக்கிறவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, எதிரிகள் முன் விருந்துண்பை நமக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் விருத்தி அடையும் போது நம்மை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் கத்த தப்பிடி பொடியாக்கி போடுவார். இன்னைக்கு அவன் உன்னை மேற்கொள்வதற்கு காரணம் உன்கிட்ட கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதுனாலதான் அவன் சில காரியத்திலே உனக்கு தீண்டுதலையும் உனக்கு ஸ்தோத்திர சில இச்சைகளையும் பாவ கிரிகளையும் நமக்கு தருகிறார். கத்தருக்கு பிரியமானதை செய்தால் நம்மை சுற்றி இருக்கிற சத்துருக்களை கத்தர் சிதறிக்கப்படுவார். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கத்தர் உன்னிலிருந்து துரத்துவார். அல்லேலூயா. வியாதி உன்னை விட்டு துரத்துவார். அசுத்தங்கள் உன்னை விட்டு போகும். பிசாசுடைய தன்மைகள் உன்னை விட்டு போகும். பிலி சூனிய தன்மைகள் உன்னை விட்டு போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலவங்க சொல்லுவாங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் பாஸ்டர், இந்த நைட்ல இந்த மந்திரத்தை வைக்கிறாங்க பாஸ்டர், வியாதி வருது பாஸ்டர், விளைவில வருது, கை கால் குடைச்சலா இருக்குது. கர்த்தருக்கு நீ நல்ல கடவுளுக்கு நீ பிரியமான காரியத்தை செஞ்சா உன் வாழ்க்கையில இருக்கிற ரோகங்கள், வியாதிகள், விளைவினங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் அகற்றுவார். உன் சத்துருவை உன்னை விட்டு விலக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் போட்டிருக்கு, சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவன் நம்மை விருத்தி அடைய செய்ய வேண்டுமானால் கடவுள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், என் இதயத்துக்கு ஏற்ற. ஆமென். என் இதயத்துக்கு ஏற்றவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ப்ரமோஷனை கொடுத்து கர்த்தர் இதயத்துக்கு ஏற்ற ஆட்களா இன்னைக்கு மாற கர்த்தர் உதவி செய்வார். இரண்டாவது நீங்கள் வாசிங்கள், யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீர் என்றால் அங்கே ஒரு வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. The book of Job chapter 1 verse 6. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய துன்மார்க்கத்துக்கு விலகுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். The fear of the Lord. விருத்தி அடைய வேண்டும்னா இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். இன்னைக்கு தேவ பக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிட்டு, தேவனை தேடுறதுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு, கர்த்தருக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு, ஊழியம் செய்யறதுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு, ஆண்டவருடைய ஆலயத்துல இன்வால்வ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இதயத்துல இருக்கிற பக்தி வைராக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு. ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு ஆராதனைன்னா ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து எத்தனை மணிக்கு ஆலயத்துல வர்றோம்? அந்த பக்தியை கர்த்தர் பார்க்கிறார். பயபக்தி உள்ள மனிதன் கர்த்தரை சரியான நேரத்தில் அண்டி செல்வான், அவரை தேடி செல்வான். தேவ பயம் உள்ள மக்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன? இயேசுநாதர் ஒரு 2 கம்பை வச்சுட்டு நின்னாதான் பயப்படும் இல்ல, நீ என்னை காண்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்புக்கு பாவம் செய்கிற சூழ்நிலை வந்துச்சு. அவன் வஸ்திரத்தை என்ன செஞ்சானா, உதறி தள்ளிட்டு, பைபிள்ல போட்டு நீங்க வீட்டுல போய் கூட வாசிங்க, அவன் என்ன செஞ்சானா வஸ்திரத்தை உரிந்து கொண்டு வெளியே புறப்பட்டு வந்தான். அங்கே சொல்லுகிறார், ராஜா சொல்றா, உனக்கு மனைவியை தவிர எல்லாத்தையும் உனக்கு தர்றேன், நீ எல்லாம் அனுபவி. அவர் தான் ரூலர், அவர் தான் எவ்ரிதிங்.
ஆனா பாவம் செஞ்ச போது கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தபடி அல்லேலூயா. காலைகளிலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் 128ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் போது இந்த வாசகம், இந்த சங்கீத புஸ்தகம் எல்லாரோட திருமணத்திலையும் வாசிப்பார்கள். ஏனால் குடும்பத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களும் பிள்ளைகள், புருஷன், மனைவி, பேர பிள்ளைகள் எல்லாம் இந்த 128ஆம் சங்கீதத்திலே இருக்குது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்திருந்தும் திராட்சை செடியை போல இருப்பார். 2ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ காப்பாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னா முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். திருப்தி அடைய வேண்டுமானால் முதலாவது கர்த்தர் உன்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். 2வது உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. 8 மணி ஆச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை 8 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு உங்க இஷ்டமான நேரத்துக்கு இல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு சாதகமாயிட்டு யாரு லாக்டவுன். எத்தனை மணிக்குனாலும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் என்னலாம் போட்டு பார்த்துக்கலாம். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு. அல்லேலூயா. சில வீட்டில் கேட்டா சொல்லுவாங்க, சாயந்தரம் 7 மணிக்கு என்ன செஞ்சலாம் பார்த்துக்கலாம். எல்லா வேலையும் சமைச்சு முடிச்ச உடனே 7 மணிக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, முதல்துவம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள். அப்பொழுது இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. காப்பி குடிக்கவா, சாப்பிடவா, நல்லா தூங்கலாமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு இப்ப பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல்ல போற காரியம் இல்லை, வீட்டு வேலை செய்யறதுக்கு கிடையாது. நல்லா என்ன செய்யறாங்க, 10 மணி 11 மணி வரைக்கும் தூங்குறாங்க. விசுவாசிகள் பிள்ளைகளோட சேர்ந்து பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, இல்லையா தூங்குறாங்க. இயேசுநாதர் வரும்போது, ஆண்டவருடைய வருகையில எதிர்கொள்ளும் போது நீங்க தூங்கிட்டு இருந்தா உங்களை ஆண்டவர் இங்கிலே நினைஞ்சிருவார், இங்கிலே விட்டுட்டுருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். நாம பயபக்தி, ஆண்டவர் என்னை காண்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வீஸ் தானே, ஆன்லைன் தானே. வெனஸ்டே கூட போட்டு கேட்டுக்கலாம், தர்ஸ்டே கூட போட்டு கேட்டுக்கலாம், ஃப்ரைடே கூட போட்டு கேட்டுக்கலாம். நாம பாருங்க, இன்னைக்கு ஆன்லைன் சர்வீஸ்ல சிரமப்பட்டு நம்மெல்லாம் சேர்ந்து ஒளிபரப்பி கஷ்டப்பட்டு விசுவாசிகளுக்கு நம்ம சொல்றோம். நீங்க எத்தனை பேர் 10 மணிக்கு கரெக்டா எழுந்திரிச்சு இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் உங்களை வீட்டு பக்கத்துல பார்க்கறது கிடையாது. உங்களை பார்க்கறது யார் தெரியுமா? கர்த்தர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். 2வது நல் மனசாட்சி. மனசாட்சி உங்கள்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. என்னத்தை கொள்வோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை அலைவோம் அப்படி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆனா பர்பஸா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவரை ஆராதிப்பதற்கும் கர்த்தர் இன்னைக்கு கிருபை செய்வாரா. சிலவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மறந்து போயிருக்கும். நிறைய பேருக்கு லாக்டவுனால ஞாயிற்றுக்கிழமை எது, திங்கட்கிழமை எது, சனிக்கிழமை எது, forget everything. Praise the Lord. Hallelujah. சில இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி விட்டது சொல்லுவேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா பாஸ்டர், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, நான் மறந்துட்டேன் பாஸ்டர். அவ்வளவு தூக்கம், அவ்வளவு வேலை, அவ்வளவு ஷெட்யூல், டைட் ஷெட்யூல். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு குறித்தல்ல, கர்த்தர் உண்டுபடினால் அல்ல மகிழ்ந்து களி கூட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்கள். சங்கீத புஸ்தகம். அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய். 37:2. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள். அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பொன்னை போல் வாடி போவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் வாசி. பொல்லாப்பு ஏறுகிற எரிச்சல் உனக்கு தனியே கடவுள். பொல்லாப்பு என்னது? பொல்லாப்பு ஏறுகிற எரிச்சல். எரிச்சல் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? தனியே கடவுள். காயினும் ஆபேலும், எத்தனை வசனம் தம்பி அதில் போட்டுருக்கு? காயினும் ஆபேலும்
பரிசுத்தத்துக்கு தான் வந்தார்கள், கர்த்தரை ஆராதிப்பதற்கு தான் வந்தார்கள், கர்த்தருடைய சமூகத்தில் தான் வந்தார்கள். அங்கே 2 பேருக்கும் பிரிவினை உண்டாயிற்று. Praise the Lord. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 பேருக்கு பிரிவினை உண்டாயிற்று. இதுல யாரு பெருசா கொடுத்தா, யாரு பெர்ஃபெக்ட்டா கொடுத்தா, யாரு பெஸ்டா கொடுத்தான்னு ஒரு தாட்ஸ் வந்த உடனே அந்த தேவ சமூகத்திலே காயினுக்கும் ஆபேலுக்கும் எரிச்சல் உண்டாயிற்று. யாருக்கு எரிச்சல் உண்டாயிற்று? சிலவற்றை கொடுத்தவனுக்கு, கொழுமையானவனை கொடுத்தவனை கர்த்தர் அங்கீகரித்தால் சிலவற்றை கர்த்தருக்கு கொடுத்தான். அங்கே காயின் ஆபேல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அங்கே எரிச்சல் உண்டாயிற்று. பலிபீடத்துல என்ன இருக்கக்கூடாது? சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். அல்லேலூயா. காலையில கோபமா இருந்தா சாயந்தரத்துக்குள்ள என்ன ஆயிரணும்? அல்லேலூயா, தனிஞ்சிடணுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீட்டுல வாட்ஸ்அப் தான் ரொம்ப யூஸ் ஆகுது. மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க, கடலைப்பருப்பு வாங்கிட்டு வாங்க, சோப்பு தொலைச்சி போச்சு. அல்லேலூயா. இப்ப SMS கம்யூனிகேஷன்லாம் என்னது? SMS. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இன்னைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் பலிபீடத்துல பிரிவினை, வீட்டுக்குள்ளே பிரிவினை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொல்லாப்பு ஏகிற எரிச்சல், கடவுளுக்கு பிரியமில்லாத எரிச்சல், கோபம், கணியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பொல்லாப்பை விட்டு விலகுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நீங்கள் எபேசியர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, எபேசி சபையிலே ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன், நல்ல உள்ள சபை. 7 சபைகளிலே நல்ல குவாலிஃபிகேஷன், நல்ல தகுதி உள்ள சபைகள் என்றால் இந்த எபேசி சபை தான். இந்த எபேசி சபையை பார்த்து பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், வாசிங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பேச்சு, கிரிய, செயலு கடவுளுக்கு பிரியமா. ஆமென். அல்லேலூயா. பொய்ய பேசிட்டு கடவுளை வந்து ஆண்டவரே வாரம்னா வரமாட்டார். பொய்ய பேசிட்டு மத்தவங்ககிட்ட பொய்ய பேசிட்டு ஆவியில நிறைஞ்சு பிரயோஜனம் கிடையாது. ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்லி இதுக்கு மிஞ்சினது தீமையினால் நிறைந்திருக்கும் என்று வேதத்திலே சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரினை காண்கிறார், கடவுளினை பார்க்கிறார் என்ற ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில நிகழ்த்த கர்த்தர் உதவி செய்வார். கடைசியாக வாசிங்கள். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாசிப்போம். The book of Hebrew chapter 11 verse 4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. 3வது சாட்சி என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் யாரு? நீதிமான். Righteousness person. உன்னை குறிச்சு ஆண்டவர் சொல்கிறவர் நீதிமான். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யார் கர்த்தருடைய பர்வதத்திலே தங்குவான்? யார் கர்த்தருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய உத்தமத்தை குறித்து, உன்னுடைய நீதியை குறித்து ஆண்டவர் உனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிக்கென்று விளைக்க வேண்டும், நீதிக்கென்று பேச வேண்டும், நீதிக்கென்று நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அநீதிக்கென்று வாழாமல் நீதிக்கென்று வாழ வேண்டும். அல்லேலூயா. என் சரீரம் போனாலும் பரவாயில்ல, யோபு சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் நான் என் உத்தமத்தில் இருப்பேன். ஆமென். என் நீதியிலே நிலைத்திருப்பேன். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. கரங்களை வைத்து எல்லாம் சொல்லமா? காலை வேளையிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பல நிலைமைகளிலே தேவ நீதியை நாம் இழந்து போகிறோம். தேவனுடைய நீதியை நாம் இழந்து போகிறோம். ஏதாவது ஒரு சின்ன பொய்யை சொல்றோம், அது பொய்யா பிறந்து பிறந்து வளர்ந்து பிள்ளையா வளர்ந்து அது நடக்க ஆரம்பிச்சு இல்லை.
தேவனுடைய நீதியை தேடு. நீதிமான் என்று உன்னை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமான் பனையை போல செழித்து வளருவான். பனையில ஒன்றுமே பிரயோஜனமற்ற காய் ஒன்றுமே இல்லை. எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் போனீங்கன்னா பனைமரம் இருக்கும். அந்த பனைமரத்துல எல்லாமே பனி. ஒரு கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை, அவன் பனையை போல செழித்து வளருவான். பனைக்கு தண்ணி ஊத்த அவசியம் இல்லை. பனைமரத்துக்கு மழைதான் பெய்யணும் அவசியம் இல்லை. அது ஏற்ற காலத்துல நோங்கு, அல்லேலூயா, அது என்னெல்லாம் தர முடியுமோ அதெல்லாம் கொடுக்குது. ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை ஒரு நீதிமானா இருந்தா அவன் வாழ்க்கை ஒரு ப்ராஸ்பரிட்டி பிளெஸிங் அவன் பெற்றுக்கொள்ளும். இந்த காலை வேளையிலே ஆண்டவனுடைய குறித்து சாட்சி கொள்ளும். நீ நீதிமான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரத்தத்தால் கழுவப்பட்டவன், தேவ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருக்குள்ள வாழ்ந்தவன். இவன் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ. இவனை போல ஒரு மனுஷன் யாருமே பார்த்ததில்லை. சிலவங்க சர்ச்சைக்கு வந்தா அப்படியே பவ்யமா, அப்படியே ஒண்ணும் தெரியாத ஆட்டை போல நாம யார்பத்த பிள்ளையாட்டும் இருப்பாங்க. நான் சர்ச்சை விட்டு வெளியே போனோடனே அவங்களுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லை. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமா இருந்தாலும், ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தாலும், அவருடைய சத்துருக்களையும் கர்த்தர் நம்முடைய கீழே கொண்டு வருவார். நம்ம நீதிமான வாழ்வோம், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை கூட்டி சாட்சி கொடுக்கட்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என்னை குறித்து நீ சாட்சி கொடு. தாவீது நாளுக்கு நான் குறித்து அடையலாம். முதலாவது கர்த்தருக்கு ஏற்ற இதயத்துக்கு ஏற்ற நாள். இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். மூன்றாவது ஆண்டவர் உன்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். நீ நீதிமான். எவ்வளவு நாள் கிறிஸ்தவனா இருக்கிறது முக்கியம் அல்ல, நீ எவ்வளவு கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழ்ந்தார், எவ்வளவு கர்த்தருக்கு நீதியை நடப்பித்தார், எவ்வளவாய் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார். மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த உலகத்துல வாழணும் அவசியம் அல்ல. கர்த்தருடைய தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைய, பாஸ்டருக்கோ சக விசுவாசிகளுக்கோ அரசாங்கத்துக்கோ உன்னை சுத்தி இருக்கிற அரசாங்கத்துடைய அதிகாரங்களுக்கோ உன்னை திருப்தியனால் உன்னை சில சமயத்துல உன்னை புறக்கணிப்பார்கள். நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யபடினா நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே சித்தம் போல நடத்தும். ஆண்டவரே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, உன் சேவைக்காக என்னை அழைக்கிறேன். ஆண்டவரே, என்னை தருகிறேன். ஆண்டவரே, அல்லேலூயா. குயவனையும் கரகத்தன் களிமண்ணான் வணைந்திடும் உன் சித்தம் போல. குயவனே உன் கையில் களிமண்ணா உருவாக்கும். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கரத்தில். என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கரத்தில். என்னை தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன் உன் கரத்தில். என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே. கரங்களை உயர்த்தி சேவைக்காக என்னை தருகிறேன்.
பணிந்திடும் உம் சித்தம் உம் சேவைக்காக என்னை தருகிறேன். பலமா பணிந்திடும் உம் சித்தம் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே 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 உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே 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 உருவாக்குமே. உமக்காகவே நான் வாழ்ந்திட பணிந்திடும் உம் சித்தம் மலவா. உமக்காகவே நான் வாழ்ந்திட பணிந்திடும் உம் சித்தம் உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே 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 என்னை உருவாக்க செல்வனமா. என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே 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 உருவாக்குமே. அருமையானவர்களே, இந்த காலங்களிலே தேவனே, நீர் என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஆமென், கரங்களை உயர்த்தி ஜெபமனோமா. ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஜெபமனு. ஆண்டவரே, என்னை படைக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் சூழலை என்னுடைய பாதத்திலே படைக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, என் சுய லாபத்துக்காக இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா, பவுல் சொன்னது போல நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, உங்க சத்தம் கேட்டு உங்க சித்தம் செய்ய எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஒரு விருத்தி உண்டாக்குங்கப்பா. நாங்க போற போக்குல நாங்க போகாம நீர் விரும்புகிற இதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக உமக்கு பிரியமானதை செய்து ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ப்ரமோஷனை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளையில எங்களுக்கு நீ கிருபை பாராட்ட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே நிற்கிற ஒவ்வொருவரையும், இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பலனையும் நீ தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜூன் மாசத்துக்குள்ள எங்களை நடத்தி சென்று ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் எங்களுக்கு நல்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்லைன் சர்வீஸை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலையும் தேவ ஆவியானுடைய பிரசனம் ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிரியாத தேவ பிரசனம் சூழ்ந்து கொள்ள ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட மீண்டும் சலாக்கலாம் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.